பயந்துட்டியா என்ன? Knife and wife. நேத்து நைட் நடந்ததுக்கு ஐம் சாரி வித்யா. அந்த வீடியோ நான் அப்பவே டெலிட் பண்ணிட்டேன். உனக்கு தான் பிடிக்கலனால ஐம் சாரி. உனக்கு நம்பிக்கை வரலன்னா அந்த கத்தி வச்சு எனக்கு குத்துற குத்துற குத்துற. ராகுல், உனக்கு கோவம் தானே? ஐம் சாரி வித்யா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நீ ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டு இருக்க ராகுல். மூணாவதா யாருக்கும் தெரியக்கூடாத விஷயம் இது. அது எப்படி இதெல்லாம் போய் நீ வீடியோ எடுக்கிற? நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை பார்த்து டைரக்டா பண்ண மாட்டோம்ல. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி வித்யா. கேமரா என்னோட மூணாவது கண்ணு மாதிரி. அதான் என்னோட பலவீனம். என்னோட துரதிருஷ்டமா என்னவோ சின்ன வயசுல இருந்தே எந்த மனுஷங்களோடையும் ஃபீலிங்ஸோடையும் டைரக்ட் ரிலேஷன் இல்ல. என் உலகமே இந்த கேமரா மட்டும்தான். லைஃப்ல எதையுமே சென்ஸோட பார்க்காம லென்ஸோட பாக்குறது என் ஹேபிட் ஆயிடுச்சு. ப்ராபப்லி அது என் டிஸார்டர் என்னவோ. என் லைஃப்ல நடந்த நல்லதுன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேணும்னா நான் டாக்டர் கிட்ட கூட வரேன். ஐம் ரெடி டு கம். ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. ஐம் சாரி. ஓ கால வேணா விட. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டல. ஐ ஸ்வேர். உண்மையில சத்தியமா. ஓகே நோ. என்ன செஞ்சிட்டு இருக்க? லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நோ லஞ்ச். இன்னைக்கு நான் உன்னை ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். வில் ஹேவ் இட் தேர். ஓகே? Hi Rahul. Hi. Hi uncle. Hello. How's the ambience? I like it. Sir, order please. Yeah. One non-veg platter and one Maharaja thali. Very fast. And yours, ma'am? Yeah. நான் தான் ஆர்டர் பண்ணிட்டேன்ல. You want to order again? No, Yeah, that's that's it. fine. Okay, ma'am. Please. Ganesh? Nitya, surprise! So good to see you. High five! நானும் இங்கதான் இருக்கேன். சீத்து, நீ என்ன இங்க சடனா? நேத்து தான் IAS ட்ரைனிங் முடிச்சிட்டு ஊர்ல இருந்து வந்தா உன் அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம்னு பாத்துட்டு இருந்தோம். ஆனா லக்கிலி நாங்க இங்கேயே உன்னை பாத்துட்டோம். நாங்க காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. மாமா அப்ப உனக்கு மெயின்ஸ் எக்ஸாம்டா. So what? எக்ஸாம்ஸ் அப்புறம் எழுதிக்கலாம். அதுக்காக தான் உன்னை கூப்பிடல. அப்ப வித்யா இன்னொரு தடவை கல்யாணம் Correct. பண்ணிக்கோ. மறந்து போயிட்டேன். ராகுல், கணேஷ், ராகுல், my husband. Hey, it's such a pleasure meeting you. You won't believe bro. வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவாங்கன்னு காலேஜ்ல எல்லாம் பேசிப்பாங்க. ஆனா ஒரு செலிபிரிட்டியே எங்க வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இட்ஸ் சிம்பிளி கிரேட். எங்க வித்யாவோட லைஃப் பார்ட்னர்னா எங்களுக்கும் நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஐ மீன் நீங்க ரொம்ப லக்கி. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்கும்போது வித்யா மேல உங்களுக்கு இருக்கிற அட்மிரேஷன் தெரியுது. அட்மிரேஷன் இல்ல ப்ரோ, கடவுளுக்கு மேல. வித்யானா அழகு, வித்யானா அன்பு, வித்யானா அற்புதம். வித்யாதான் எல்லாமே. பாஸ், எங்க ஆள் மட்டும் வித்யாவை பத்தி பேச ஆரம்பிச்சானா நீங்க ஃபுட் கூட சாப்பிட தேவையில்ல. உங்க வயிறு நிறைஞ்சு போயிடும். அப்போ வித்யா ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாமா? ஜோக். நைஸ் ஜோக் யா. நம்மள பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் இல்லையா? நம்ம வைஃப பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும் இல்லையா? கண்டினியூ. You're really funny bro. But jokes apart, லைஃப்ல நமக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. In short,
என் வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா வித்யாக்கு முன்னாடி அப்புறம் வித்யா மாதிரியான ஃப்ரெண்ட்ஸால நாம நம்மள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓ ரியலி? அப்படின்னா வித்யாவால எனக்கு மட்டும் ஏன் பொறுக்கிங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க? என்னால ஏன் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆக முடியல? ராகுல், நீ என்ன பேசுற? Just shut up! ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரைவேட் பிளேஸ்ல இருக்கும்போது பிரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற இங்கீதம் கூட இல்ல. இவ ஐஏஎஸ் ஆக போறானா? சாரி Just shut up you. What were you doing before? Just do it again. No, just do it again. இது இப்படி தொட்டுக்கிறதுலாம் என்னதுலாம்? எதுலயே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ராகுல். I look like a fool. Just shut up. வித்யா ப்ளீஸ், தப்பு எந்ததா? எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். யூ டேக் கேர். I'm sorry for the disturbance, bro. I mean, sorry, sir. What? கணேஷ், ராகுல், what is this? Just sit. Just sit down. ராகுல், நீ பண்ணது கரெக்டே இல்ல. புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ செஞ்சது கரெக்டா? அது என்ன அவன் கைங்களை புடிச்சு அப்படியே குறைஞ்சுக்கிட்டு இருந்த? I'm look like a second hand. ராகுல் ப்ளீஸ், இங்க 2 பேரை பத்தி நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. I see. அப்படியா? அவ உன்னோட ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? அதுக்கும் மேல. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னா டைலாக் மறந்துட்டானா என்ன? எப்படி சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னா வேற ஆப்ஷனே இல்லடா, வாயில தான்டா சொல்லணும். எப்படி சொல்றதுன்னா உன்னால சொல்ல முடியாது. ஆமா, நீ என்ன பத்தி ஒரு கவிதை எழுதி சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே பத்தாது. ஒரு gift கொடுத்து சொல்லணும்னா உன்னோட பார்வையில என்னை விட வேல்யூவான gift எதுவும் இல்ல. என்ன பார்த்துட்டு இருக்க உன் கண்கள் சொல்லுது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. உண்மையான காதல் பேஷனை விரும்பாது, கம்பேஷனை தான் விரும்பும். உண்மையான காதல் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கேட்காது, ஒரு கம்ப்ளீட் மேனை தான் கேட்கும். I can feel your love. I love you. கடைசி நேரத்துல நல்ல ஐடியாவா யோசிச்சு எங்களை காப்பாத்திட்டு தாயே.